ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபிலிருந்து உங்கள் செஃப் சுரேஷ். இன்றைக்கி ஒரு அரபிக் ஸ்டைலில் எப்படி சூப்பரான ஒரு ஸ்டஃப்டு ரோஸ்டட் சிக்கன் ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், உருளைக்கிழங்கு, கலர் கேப்சிகம், ஒரு பாயில்டு எக்கு. ஓகேங்களா? இப்போ மசாலாவுக்கு வந்து நான் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பிளாக் பெப்பரு, மஸ்டர்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்லிக்கு, பப்ரிக்கா ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவைன்னா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிங்க. நான் அந்த இடத்துல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது கூட வந்து கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிங்க, வாட்டர் ஆட் பண்ணிங்க. நான் ஒரு முழு சிக்கனை எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். மசாலா உள்ளே பிடிக்கிற மாதிரி அந்த மசாலாவில் போட்டு முக்கி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போது அந்த சிக்கனை வந்து வெளியில் எடுத்துட்டு, இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கு அண்டு வெஜிடபிள்ஸ், ஓகேங்களா, அதை வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துங்க. ஆல்ரெடி நான் அந்த இடத்துல ஓப்பன் பண்ண சிக்கனும் ரோஸ்டட் வச்சுருக்கேன். இப்போ வெஜிடபிள் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதோட காலை எடுத்து ஒரு ஃபோல்டு போட்டு, ஒரு அலுமினியம் ஃபைலோ இல்லை ஏதாவது ஒரு நூல் இருந்தால் கூட ஃபோல்டு போட்டு கட்டி வச்சுங்க உள்ளே. ஓகேங்களா? ஓவனுக்குள்ளே வைக்கிறப்போ வந்து மேலே ஒரு கவர் போட்டுங்க. கவர் போட்டுட்டு, ஏன்னா டைரெக்டாக வைக்கிறப்போ வந்து டெம்பரேச்சரில் வந்து ஃபுல்லாக சிக்கன் கருகிடும். பேக் பண்ணுறப்போ கவர் போட்டு 165 டிகிரியில் ஒரு 1 ஹவர் வந்து கொடுங்க. இப்போ சிக்கனை வந்து நான் ஓவன்லேருந்து வச்சு எடுத்துட்டேன். இது வந்து நான் தெர்மாமீட்டர் வச்சு செக்